எடப்பாடியார் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவரோட தேர்தல்ல வந்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்காங்க. மக்கள் பயன்படுத்த திட்டம் தான். அவங்க எதுவுமே செய்யலை. ஒரு எடப்பாடி எதுவுமே செஞ்சுருக்காங்க. திமுக எதுவுமே செய்யலை. கொலை கற்பழிப்பு இதுதான் பண்ணுறாங்க. இந்த மந்திரி எத்தனை கோடி சுட்டினா, அந்த மந்திரி எத்தனை கோடி சுட்டினா இதுதான் பேசுகிறாங்க. ஒரு பெண்கள் சுதந்திரமாக ரோட்டில் நடவடிக்கை முடியல. அம்மா ஆட்சியில் இது மாதிரி கிடையாது, எடப்பாடி ஆட்சியில் இது மாதிரி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, இவங்க தாலி அறுக்குறாங்க. அதான் நடக்கிறது. இப்போ எதுவும் மாற போகிறது கிடையாது. மறுபடியும் அதிமுக ஆட்சி கண்டிப்பாக வந்துட போகுது. இவங்க என்ன தலைகள்னாலும் சரிங்க, மக்களுக்கு இவங்க எதுவுமே நல்லது செய்யலை. அம்மா ஸ்கூட்டி கொடுத்தாங்க, மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுத்தாங்க. மூணாவது வந்து முதல்ல வந்து இவங்க வந்த உடனே அம்மா உணவகத்தை நிறுத்தினாங்க. அதை மறுபடியும் எடப்பாடி வந்து செயல்படுத்த சொல்லுங்கள். எங்களுக்கு மெயினாக வந்து அம்மா உணவகம் தான் தேவை. திமுக ஆட்சியில் வந்து எல்லாமே நிறுத்தாங்க, எல்லா நலத்திட்டையும் நிறுத்திட்டாங்க. இவங்க சும்மா வந்து 5000 தரேன் 4000 தரேன்றாங்க. அந்த 5000 எப்படி கொடுக்குறாங்க? 3000 இதில் எடுத்து கொடுக்குறாங்க, 2000 போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ 2 மாதம் அடுத்த 2 மாதத்துக்கு மக்களுக்கு கிடையாது. அந்த 2000 லேடிஸுக்கு கிடையாது. எடப்பாடி வந்து முதல் கையெழுத்து அதுதான் போடுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தது வந்து இப்போ இந்த ஆட்சியில் வந்து அதிகமாக வந்து இந்த கஞ்சா எல்லாமே இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாமே அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நாங்கள் ஒன்றும் நினைக்க தேவையில்லைங்க. நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. போன மாதத்தில் பேப்பரில் வந்து பாருங்கள், ஒரு இப்போ பள்ளி மாணவன் பிடிச்சிருக்கிறான், கஞ்சி எடுத்து போய் ஸ்கூலில் வச்சுட்டு பையில் வச்சுருக்கிறான். ஒரு வாத்தியார் பிடிச்சிருக்காரு, அதை மறைச்சிட்டாங்க. அதெல்லாம் எந்த சேனல் மாதிரி உங்களை மாதிரி யூடியூப் சேனல் தான் போட்டு காமிச்சாங்க. அது நீங்கள் இதை வச்சா தெரிஞ்சுக்கலாம். எங்களை பேட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் முளைக்கும்போல கஞ்சா தான். சின்ன பசங்களாம் மெட்ராஸில் ஒரு பையன் ரோட்டில் கஞ்சா அடிச்சுட்டு ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட அவன் என்ன படுத்துன்னு தெரியாது, அதை தடுமாறுறான். திமுக ஆட்சியில் தான் இது மாதிரிலாம் பண்ணுது. ஏடிஎம் ஆட்சி வந்து இது மாதிரிலாம் நடக்காது. நாங்கள் அந்த 10 வருஷமாக இதெல்லாம் அனுபவிக்கல. இந்த 4.5 வருஷமாக தான் அனுபவிக்கிறோம். திமுக ஆட்சி வந்து பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே பண்ணல சார். என்ன பண்ணிக்கிறாங்க? ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்டுக்கிறாங்க. இங்கே நிறுத்த சொன்னால் அங்கே போய் நிறுத்துறான் ஃப்ரீ பஸ்ஸை. ஓட்ட இருக்குது, படிக்கட்டு இல்லாமல் இருக்குது. இது எடுத்து இதுனா ஃப்ரீ பஸ் எப்படி கணக்கு வரும்? இப்போ எடப்பாடி நல்ல திட்டம்லாம் அறிவிச்சுக்கிறாரு. மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிக்கிறாரு. நல்ல தரமான பஸ்ஸாக கொடுக்க சொல்லுங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் மற்ற இவங்க வரங்களா வரலையானு அப்புறம் பேசிக்கலாம். படிக்கட்டு கிடையாது, ஓட்ட உழுது. எங்கே பார்த்தாலும் மழை காலம் வந்தால் உள்ள புறம் உழுது. நீங்கள் டிவிலே பார்த்துருப்பாங்க, பேப்பரில் போட்டிருக்காங்க. உள்ள கொடை பிடிச்சி ஜனங்க பயணம் செய்கிறாங்க. இது ஒரு துப்பக்கட்ட ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. அம்மா நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. மாணவ மாணவிகளாம் லேப்டாப் கொடுத்தாங்க. ஸ்கூல் பசங்க பூரா இது சைக்கிள் கொடுத்தாங்க, இலவச சைக்கிள் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க. இவங்க எதுவுமே அந்த மடிக்கணினி ஏன் முடக்குனாங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க திமுக ஆட்சியில். ஆமாம், கடைசியில் லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க சார். இவங்க ஆட்சி வரப்போனா அது 3வது வருஷம் முடிக்கிற பசங்களுக்கு தான், காலேஜ் பசங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அது ஓட்ட உள்ள பசங்களுக்கு. ஏன் நாங்கள் இது ஏடிஎம் ஆட்சியில் 12வது படிக்கிற பசங்களாம் கொடுத்தாங்களா லேப்டாப்பு? அது மாதிரி பசங்களை எல்லாருக்கும் தாராளமாக கொடுக்க வேண்டியது. அதுனா 10 லட்சம் பேர் மட்டும். அப்போ அந்த 10 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை உண்டா? அந்த 10 லட்சம் ஓட்டு எனக்கு ஜெயிச்சிருவீங்களா? மறுபடியும் ஏடிஎம் ஆட்சி தான் வரப்போது. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம். நான் பொதுவான மனுஷன் எடுத்தனால சொல்கிறேன். நான் அது அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. மற்றவங்கள மற்ற அந்த அப்பா அம்மாலாம் ஓட்டு பண்ணலையா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க? இவங்க எதுவுமே பண்ணல. எல்லாமே ஒன்று மூடிக்கிட்டு தானே வராங்க. முதல்ல அம்மா உணவகத்தை திறக்க சொல்லுங்கள் சார். மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதை எடப்பாடி வந்தாலும் முதல்ல அதுதான் திறக்கணும். ஏழைங்க பசியாக இருந்தால் அதுதான். நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் சார். 5 ரூபாய் 8 ரூபாய் காலையில் டிஃபன் சாப்பிட்டு வெளியே வந்துடும். மதியம் 3 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டு வெளியே வந்துடுவோம். இப்போ அது கிடையாது சார் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு மணிவான உங்களுக்கு மெயின். எங்களுக்கு அதுதான் வந்த உடனே முதல்ல அதை செயல்படுத்த சொல்லுங்கள் எடப்பாடி. அவ்வளோதான். ஆட்சி உடனே போகணும் சார். எங்களுக்கு எங்கள் கோரிக்கை மெயின் அதுதான். உங்களோட ஸ்டாலின் ஏன் அப்பலாம் எங்கே போயிருந்தீங்க? உங்களோட ஸ்டாலினை உங்கள் கனவு சொல்லுங்கன்னா என்ன கனவு சொல்கிறது? நீங்கள் வீட்டுக்கு போனாலே போதும் எங்களுக்கு. அதான் எங்கள் கனவே.